Praise God friends. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நம்முடைய இளமையை குறித்து சொல்லுகிறார்கள். இந்த முதிர்ந்த வயது 50க்கு மேலாக அல்லது 60க்கு மேலாக 80க்கு முன்பதாக யங் என்ற வார்த்தை வராது, சின்ன வயசு என்று சொல்லுவாங்க. நாம் எப்படி வாழ்க்கையை வாழுகிறோம், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது, இதைத்தான் நாம் ஆராய வேண்டும். இன்று நம்முடைய இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமது பேச்சிலும் நடத்தையிலும் கற்பிலும் அன்பிலும் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தி நாம் கிறிஸ்துவுக்கு மாதிரியா இருக்க வேண்டும், ஒரு மாடலா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. யாரும் நம்மை பார்த்து அசட்டை பண்ணக்கூடாது. என்ன ஒரு வாழ்க்கை, இவங்களோட வாழ்க்கையோட கீழ்த்தரமாக இருக்கின்றது ஒரு ஆணை குறித்தோ, அது தேவையில்லாத ஒரு உலகத்தினுடைய எல்லா விதமான சுகபோக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாகி இருக்கின்றார்கள், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உடையவர்கள் சொல்லி ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கின்றவர்களை குறித்து, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு, பெண்களை குறித்து ரொம்ப அதிகமாக பேசக்கூடியவர்கள், தேவையில்லாதவைகளை பேசக்கூடியவர்கள், வம்பு இழுக்கிறவர்கள், சண்டை பிரியர்கள் அல்லது வாத பிரியர்கள், கலகம் மூட்டிகள் என்கின்ற பெயர் எதுவும் வாங்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என் பேச்சு எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றது, என் நடத்தை எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றது, நான் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை சாராதவர்களுக்கு நான் என் வாழ்க்கையை எப்படி மாதிரியாய் காட்ட முடியும், இதுதான் கிறிஸ்தவர்கள், இப்படிதான் கிறிஸ்து இருக்க சொன்னார் என்பதை நான் எப்படி என் நடத்தின் மூலமாக காட்ட முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது கிறிஸ்துவை. அப்படியாகத்தான் நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளும் பொழுதுதான், மற்றவர்களுக்கு அதை பார்க்கும் பொழுதுதான் நான் கிறிஸ்தவை உடையவள் என்று நான் ஒரு மாதிரியை வைக்கின்றேன். உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு முன்பதாக மாதிரியாய் இருக்கின்றதா அல்லது அசட்டை பண்ணும் வாழ்க்கையாய் இருக்கின்றதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். Have a blessed day. Praise be to God.